Hi friends, welcome to Tamil Samil Studio. Tamil Samil Studioல இப்போ நாம ரெண்டு வகையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது வீட்ல எல்லார்ட்டையும் சாதாரணமா இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு எப்படி ஸ்வீட் செய்யறதுங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம பள்ளி பருவத்துல விரும்பி சாப்பிட்ட தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ நாம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஒற்றை பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிட்டோம்னா சர்க்கரை பாகு கெட்டியாகாமல் இருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா சேர்த்துக்க வேணாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். அது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாய்க்கு கண்டிப்பாக சோடா உப்பு சேர்த்து தான் செய்யணும். இல்லாட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது தட்டை தட்டையாக ஆயிரும். அதனால் கண்டிப்பாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. மாவை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் தேன் மிட்டாய் நல்லா வரும். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்தாச்சு. சோடா உப்பு சேர்த்தனால தேன் மிட்டாய் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வேக விட்டு எடுத்துக்கலாம். மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது உடஞ்சி வந்துச்சுன்னா அது கூட 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் தேன் மிட்டாய் எண்ணெயில் சேர்க்கும் போது உடையாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் சிம்மிலே வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்படின்னா தான் இந்த சர்க்கரை பாகு தேன் மிட்டாய் உள்ளெல்லாம் போய் நல்லா ஜூஸியாக வரும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், சர்க்கரை பாகு தேன் மிட்டாய்க்குள்ளெல்லாம் போய் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாம் ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அதே மாதிரியே 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே அரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து செய்யலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிலேபிக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேன் மிட்டாய் அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவு தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜிலேபி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஜிலேபி மோல்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா வீட்டில் சாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பால் கவரை கூட எடுத்துக்கலாம். இதை மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே மாவை சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கவரில் சேர்த்துக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த மாதிரி பின்னாடி பகுதியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜிலேபி செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா உடையாமல் வரணும். உடஞ்சி வந்துருச்சுன்னா ஜிலேபி வந்து நல்லா வராது. உடையாமல் இந்த மாதிரி ஒன்று போல் சுற்றும் போது வரணும். இப்போ இதை நல்லா வேக விடலாம்.
பாருங்கள் எவ்வளோ ஒன்று போல் எப்படி அருமையாக வருதுன்னு பாருங்கள். நம்ம மாவை கொஞ்சம் நல்லா கரைக்காமல் கெட்டியாக கரைச்சிட்டாலும் சரியாக வராது. நல்லா கெட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த மாதிரி ஒன்று போல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மாவும் கொஞ்சம் தண்ணியாக தோசை பதத்துக்கு இருக்கணும், அப்படின்னா தான் ஒன்று போல் வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். ஜிலேபி நல்லா எல்லா பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா தேன் மிட்டாய்க்கு நம்ம செஞ்ச மாதிரியே சர்க்கரை பாகு அதே அளவில் செஞ்சு அதில் இந்த ஜிலேபியை சேர்த்துக்கலாம். ஜிலேபியை சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, இல்லாட்டினா சாஃப்டாகிடும். 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான ஜிலேபி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக இட்லி மாவு வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சிடலாம். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.